லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். வணக்கம். செய்திச் சுருக்கம். அதிரடி காட்டிய புதிய அரசு. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம். ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் நிதித்துறை செயலாளராக சித்திக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் தலைமை செயலாளர் முருகானந்தம் வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக ஸ்வர்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வரின் 3வது முதன்மை செயலாளராக அண்ணாதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வரின் கூடுதல் செயலாளராக விஷ்ணு நியமிக்கப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகள் உதயச்சந்திரன், அமுதா காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் பிரச்சனையில் நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதன் விவரம்: ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் மே 10ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். சர்வதேச கடல் எல்லையை கடந்ததாக இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 54 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். 264 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தூதரக நடவடிக்கை மூலம் தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக மீட்க வேண்டும் என முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்கணும், மீண்டும் வெடித்த சர்ச்சை. சட்டசபையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என சர்ச்சையை கிளப்பியுள்ளார். எது எப்படி ஆனாலும் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்க்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இவரது பேச்சுக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டன குரல் எழுந்துள்ளது. சனாதன தர்மம், அதாவது இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உதயநிதியின் திமுகவின் கொள்கை என்றால் அதை திமுக தேர்தல் அறிக்கையில் ஏன் குறிப்பிடவில்லை? தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என உதயநிதி ஏன் பேசவில்லை? முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தாவேக ஆட்சி அமைத்துள்ளதால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் இனி திமுகவுக்கு கிடைக்காது என பேசப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லை என்றால் திமுக 0 தான். அதனால்தான் நாங்கள் எப்போதும் இந்து விரோதிதான் என்பதை எதிர்க்கட்சி தலைவரானதும் முதல் உரையிலேயே உதயநிதி பேசியுள்ளார். தமிழக மக்கள் இந்த வேடதாரிகளை புரிந்து கொண்டுதான் ஆட்சியிலிருந்து விரட்டியடித்துள்ளனர். அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை. மக்கள் திருத்துவார்கள். அதற்கான காலம் விரைவில் வரும் என பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்துக்களின் மீது தொடர்ந்து நீங்கள் கல்லெறிவது கடும் கண்டனத்திற்குரியது. உங்கள் முதல் சட்டசபை உரையிலேயே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என நீங்கள் பேசியிருப்பது அரசியல் ரீதியாக இன்னும் நீங்கள் பக்குவப்படவில்லை என்பதை தான் காட்டுகிறது. துணை முதல்வராக இருந்த நீங்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக பதவி இறக்கம் செய்யப்பட்டதற்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என பொதுவெளியில் பேசி இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டதே காரணம். இந்துக்களின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி மத யானையின் மீது அரசியல் சவாரி செய்ய முயன்றால் மீள முடியா பாழங்குடியில் வீழ்வீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்டசபையில் பகிரப்பட்ட இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார்? தமிழகமே இதை ஆவலாக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். விஜயை நோக்கி என்ன சொன்னார்? காமராஜ் நீக்கம் இதற்குத்தான். வீடியோ வைரல். சட்டசபையில் விஜயை புகழ்ந்து பேசிய மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜை கட்சியை விட்டு நீக்குவதாக பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்தார். அமமுகவின் ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த சர்ச்சையில் சிக்கினார். அவர் காரில் இருந்தபடி தாவேக ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போடும் வீடியோ தீயாக பரவியது. இந்த பஞ்சாயத்து கவர்னர் மாளிகை வரை போனது. பிறகு தினகரனுடன் காட்சியளித்த காமராஜ் இன்றைய சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் விஜய் புகழ் பாடினார்.
என்டிஏ கூட்டணியில் இருக்கும் தினகரன் இந்த காட்சிகளை பார்த்து கடுப்பானதால் காமராஜை கட்சியை விட்டு நீக்கினார். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்னைக்கு நான் 3 நாளா சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீட் தேர்வு ரத்து, என்டிஏ அறிவிப்பு, மறு தேர்வு எப்போது? +2க்கு பின் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடந்தது. இதில் நாடு முழுதும் 23 லட்சம் மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இந்நிலையில் ராஜஸ்தான் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. இது நாடு முழுதும் நீட் தேர்வெழுதிய மாணவர்கள், பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து தேசிய தேர்வுகள் முகமை விசாரித்தது. இந்நிலையில் மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக என்டிஏ அறிவித்துள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் லீக் ஆனது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இது குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும். மறு தேர்வு தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும். மாணவர்கள் இதற்காக மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மீண்டும் தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஏற்கனவே மாணவர்கள் செலுத்திய தேர்வு கட்டணமும் அவர்களுக்கு திரும்ப தரப்படும். என்டிஏ அதன் சொந்த செலவில் தேர்வு நடத்தும் என என்டிஏ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட சம்பவம் மாணவர்கள், பெற்றோரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டில்லியில் மாணவர் அமைப்பினர் என்டிஏ அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக நிலைப்பாடு என்ன கேட்கிறார் ஸ்டாலின். எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய தேர்வு முகமையால் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. 3ஆம் தேதி நடந்த தேர்வில் 22 லட்சம் பேர் எழுதினர். தேர்வுக்கு முன் வினாத்தாள் ராஜஸ்தானில் கசிந்தது. இந்த விவகாரம் சில தினங்களுக்கு முன் வெளிச்சத்துக்கு வந்தது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மோசடி நிறைந்த நீட் தேர்வு முறை ஒழிக்கப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட்ல ஸ்கேம் அல்ல, நீட்டே ஒரு ஸ்கேம் தான். மாணவர்களின் வாழ்க்கையோடும் மாநில மருத்துவ கட்டமைப்பின் எதிர்காலத்தோடும் மக்களின் உயிரோடும் விளையாடும் நீட் தேர்வு முறை ஒழிக்கப்பட வேண்டும். மீண்டும் நீட் தேர்வு நடத்தினால் ஏற்படும் தாமதம் மாணவர்களின் உயர்கல்வி கனவில் குழப்பங்களைத்தான் ஏற்படுத்தும். பழையபடி +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே எம்பிபிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் புதிதாக அமைந்திருக்கும் அரசும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு கோரிய முந்தைய திமுக அரசின் சட்ட நடவடிக்கைகளை புதிய அரசும் கையில் எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விஜயின் ஜோதிடருக்கு அரசு பதவி, யார் அவர்? முழு விவரம். தமிழக முதல்வர் விஜயின் ஜோதிட ஆலோசகராகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளருமாக இருப்பவர் ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல். இப்போது முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வரின் அரசியல் நடவடிக்கைகள், கட்சி தொடர்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை இனி வெற்றிவேல் ஒருங்கிணைப்பார்.
முதல்வரின் அரசியல் நிகழ்ச்சிகள், சந்திப்புகளை ஒருங்கிணைத்தல், அரசியல் நிலவரங்கள் குறித்து முதல்வருக்கு தகவல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் என பல பணிகளை உள்ளடக்கிய பதவி இது. வெற்றிவேல் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பிறந்தவர். பல ஆண்டுகளாக ஜோதிடம் மற்றும் எண்கணித ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அவருக்கு மிகவும் நெருக்கமானார். 2026 சட்டசபை தேர்தலில் தாவேக்க 140 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்தார். 2026 விஜய் முதல்வராவார் என சில யூடியூப் சேனல்களில் பேசியிருந்தார். விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு தேதியை குறித்து கொடுப்பது இவர்தான் என்றும் கூறப்படுகிறது. அண்மையில்தான் தாவேக்க மாநில செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடம் பார்த்தவர் என்றும் கூறப்படுகிறது.